வெல்கம் டு ஜேசி ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆட்டு தலைக்கறி குழம்பு பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைக்கறி குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பீஸ் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 7 பீஸ் பூண்டு எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ஒரு 1/4 மூடி தேங்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனேயே ஒரு 2 பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 3 பீஸ் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம கழுவி வச்சிருக்கிற தலையை சேர்த்துடலாம். இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் கறியில் பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா கறியில் பிடிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு போதுமான இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. பத்தலைன்னா சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி உப்போட அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது. குக்கரை நம்ம மூடி போட்டு ஒரு 8 விசில் விட்டுடலாம். 8 விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புல எண்ணெயெல்லாம் நல்லா நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கடைசியை நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறு ஒரு ரெசிபி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.